டாஸ்மாகுக்கு பறந்த கேடு, ரவுடிகள் வேட்டை, புதிய ஆட்சியில் எல்லாம் மாறுகிறது. சென்னை கமிஷனரின் அதிரடி உத்தரவுகள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில், சென்னை மாநகர காவல்துறை நிர்வாகத்தை முற்றிலும் சீரமைக்கவும், இரவு நேர குற்ற சம்பவங்களை முற்றிலும் ஒடுக்கவும் சென்னை காவல் ஆணையர் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது முதல் காவல் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்களை நடத்துவது வரை காவல் ஆணையர் பிறப்பித்துள்ள 15 முக்கிய அதிரடி உத்தரவுகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள சாதாரண டாஸ்மாக் மற்றும் எலைட் டாஸ்மாக் மதுபான கடைகள் அனைத்தும் இரவு 10 மணிக்குள் கட்டாயம் மூடப்பட வேண்டும். FL2 மற்றும் FL3 உரிமம் பெற்ற பார் மதுக்கூடங்கள் முறையே இரவு 11 மணி மற்றும் நள்ளிரவு 12 மணிக்குள் மூடப்பட வேண்டும். கடைகள் சரியான நேரத்திற்கு மூடப்படுவதை ரோந்து வாகன போலீசார் நேரில் கண்காணித்து புகைப்படம் எடுத்து பிரத்யேக காவல்துறை குழுவில் பதிவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் காவல்துறையால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தவிர வேறு எந்த பகுதியிலும் எந்த நேரத்திலும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறக்கூடாது என்பதை அதிகாரிகள் முற்றிலும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறி செயல்படும் கடைகள் மற்றும் விதிமுறைகளை மீறி மது விற்பனை செய்வோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றங்களில் நிலுவையிலுள்ள வழக்குகளில் A+ மற்றும் A கேட்டகரி ரவுடிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து போலீசார் தொடர்ந்து பின்தொடர வேண்டும். ரவுடிகளை கண்காணித்து தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுபவர்களின் புரோஃபைலிங் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதுடன் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான கமர்ஷியல் வழக்குகளில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் போக்சோ வழக்குகளில் எக்காரணம் கொண்டும் 60 நாட்களுக்கு மேல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தாமதிக்கக்கூடாது. உடனே கைது நடவடிக்கை பாய வேண்டும். SC/ST ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள் காவல் ஆணையரை நேரடியாக அடிக்கடி ஆய்வு செய்வார். புதிய உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் மற்றும் ஆன்டி பைரசி குழுக்கள் செயல்பாடுகள் முறையாக கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாலை 6 மணிக்கு மேல் காவல் நிலையங்களுக்குள் ரைட்டர்கள் மற்றும் சென்ட்ரி பணியாளர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட மற்ற அனைத்து உயர் அதிகாரிகளும் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறி பொதுமக்கள் கூடுமிடங்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்கள் அங்குள்ள வரவேற்பாளர்களுக்கும் அதிகாரிகளும் மிகுந்த மரியாதையுடன் நடத்த வேண்டும். புகார்களை பெற்று உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். புகார்தாரங்களை அலக்களித்தால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.